எந்த ஒரு உண்மை தாக்ஷாயணிக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி, எஸ்எஸ்கே நம்ம ரேவதியையும், கௌதமியும் கொல்றதுக்காக அவ்ளோ ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தானோ, அந்த ஒரு உண்மை இப்போ நம்ம தாக்ஷாயணிக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இந்த எஸ்எஸ்கே, ரேவதி 2 பேரையும் வந்து பார்த்துட்டு, உண்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, அங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடலாம் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா கடைசில இப்போ தாக்ஷாயணி மாஸ் என்ட்ரி குடுத்து, இந்த எஸ்எஸ்கேவோட கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறை விட்டு, இதுக்கு மேலயும் உன்ன நான் உயிரோடவே விடமாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ எஸ்எஸ்கேவ கொல்ல முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்த சம்பவங்கள் எல்லாமே சிறப்பா நடக்க ஆரம்பிச்சுருச்சு. அதாவது கௌதம்க்கு தன்னோட அப்பா யாரு? அதாவது தன்னோட அம்மாவ 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்திட்டு போனது யாரு? அப்படின்ற ஒரு உண்மை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, அந்த ஆள வந்து கொல்லணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. அது எஸ்எஸ்கே தான் அப்படின்றது தெரிய வந்ததுக்கு அப்புறமா, எஸ்எஸ்கேவோட கதைய முடிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா கடைசில தாக்ஷாயணி இப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம தாக்ஷாயணிக்கு ரேவதிய பத்தின உண்மைகள், ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு இப்படி நடந்துச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே சொல்லும்போது, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்பட்டாங்க. இந்த எஸ்எஸ்கே கண்ணு முன்னாடியே அதாவது இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்திருந்தாலோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாரி வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருந்தாலோ, கண்டிப்பா நான் உயிரோடவே விட்டுருக்க மாட்டேன். நீ ஏன் இப்படி இருக்க? அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீ கொன்னு போட்டுருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதே மாதிரி எஸ்எஸ்கேவோட உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி எஸ்எஸ்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம தப்பிக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் எஸ்எஸ்கே இப்போ நம்ம ரேவதியோட கழுத்துல கட்டப்போற தாலி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இத விடாம முயற்சி பண்ணி இந்த எஸ்எஸ்கே கையால வந்து பார்த்தீங்கன்னா தாலிய வாங்கிக்கிட்டாங்க. ஆனா இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே முழு முழு மனசோட செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது நம்ம கௌதம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எஸ்எஸ்கே அவ்ளோ பண்ணாரு. ஆனா இதுக்கு நடுவுல தாக்ஷாயணி பார்த்து, தாக்ஷாயணி நேரா வந்து ரேவதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன ரேவதி, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உன்ன ஒருத்தன் ஏமாத்திட்டு போனான்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். இப்ப என்னடான்னா என் புருஷன கல்யாணம் பண்ணியிருக்க" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல தாக்ஷாயணி. அதே மாதிரி நான் சொன்னது வேற யாரும் கிடையாது. உங்க புருஷன் எஸ்எஸ்கே தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஏமாத்திட்டு போனாரு. அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. உடனே தாக்ஷாயணி வந்துட்டு, "அப்போ 30 வருஷமா என்ன ஏமாத்திட்டு இருந்தீங்களா? இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள நான் சும்மா விட முடியாது. அதே மாதிரி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண ஏமாத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் சொத்து எல்லாத்தையுமே அனுபவிக்கணும், அடையணும் அப்படின்ற மாரி வந்து நினைச்சீங்களோ, அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எத பத்தியும் நீங்க வந்து கேட்கவே கேட்காதீங்க. அதே மாதிரி உங்கள உயிரோட விட்டா நான் மனுஷியே கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து இந்த எஸ்எஸ்கேவ கொத்த ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இங்க இப்போ தாக்ஷாயணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லவளோ, கெட்டவளோ, நம்ம ரேவதி நல்லவங்களோ, கெட்டவங்களோ ஆனாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எஸ்எஸ்கேவ கொல்ல நினைக்கிற தாக்ஷாயணி அங்க என்ன நடந்தாலும் சரி, தன்னோட புருஷன் அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்தியிருந்தாலுமே கூட பரவாயில்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட உயிர காப்பாத்த போறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.